நல்லா ஒரு உறக்கத்தை போடலாம் நினச்சது தப்பு போல. உருண்டு உருண்டு பார்த்தாலும் தூக்கமே வரல. சரி இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகும்னு சொல்லி கண்ணை மூடி பத்துட்டேன். இருந்தாலும் மணி 5:30 ஆயிடுச்சு. பட்டு பிட்டுன்னு ரெடி ஆகிட்டு பயிற்சி குத்துக்கு பக்காவை போய் சேர்ந்துட்டேன். வணக்கம் மக்களே. அப்புறம் ஒரு விஷயம், வாத்தியாருக்கு வணக்கத்தை வச்சுட்டு பயிற்சிக்குள்ள ஊச்சாச்சு. இன்னைக்கான பயிற்சியை பார்த்தீங்கன்னா கும்ஃபோட முதல் லெசன் தான் போட்டுருந்தோம். ஒசக்கா இருந்தாலும் வெற்றிகரமாக போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோமா வாத்தியார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வீட்டு பக்கம் பார்த்து வந்தாச்சு. எதை நம்ம மறந்தாலும் சரி குளியில மட்டும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி சபதம் எடுத்து வச்சுக்கிறேன். முதல் வேலையா குளியில முடிச்சுட்டு இன்னைக்கு எனர்ஜெட்டிக்ல மாற்றம் பழுது தண்ணி அவனை உள்ள சல்சல்னு இறக்கிட்டு அம்மாவை ஆபீஸ் ஆண்ட டிராப் பண்ணியாச்சு. அம்மா கிட்ட வேற காசை கடன் வாங்கியிருந்தேன். எதனாலன்னு கேட்டிருந்தீங்கன்னா மதிய உணவு இன்னைக்கு வீட்டில் செய்யலையா, வெளி உணவுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன கேடி எத்தனை போய் புளியாந்தோப்பில் ஸ்ட்ரைட்டா விட்டேன். சொல்ல மறந்துட்டேன். சரியான ஒரு கதகுது. காலை உணவு வேற வாங்கிக்க சொன்னாங்க. அவனையும் கையோட வாங்கிட்டு அங்கே எங்கன்னு சுத்திட்டு வீட்டுக்கு வர மணி 11:30 ஆயிடுச்சு. சரியான ஒரு யோசனை, இன்னும் அரை வரல மணி 12 ஆயிடும். அப்புறம் மதிய உணவு சாப்பிடணும். எதுக்கு நம்ம ரெண்டத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தட்டில் கவுத்திட்டேன். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்ன்ற மாதிரி இருந்துச்சு. 2 ஆம்லெட்டை தூக்கின்னு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு அண்ணன் கிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்கி வந்திருந்தேன். எதுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா எடிட்டிங் செக்ஷன்ல இறங்கிட்டேன் மக்களே. அப்புறம் டைம் ஆயிடுச்சு. இரவு பயிற்சி கிளம்பியாச்சு. அங்க போனே பயிற்சி எல்லாமே வெறி கொண்டு தான் போச்சு. அதை முடிச்சுட்டு இதோ இவரோட புல்ல பார்ல சில பல வேரியன்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு பயிற்சி குத்துக்குள்ள வந்தாச்சு. நாடா மீண்டும் பயிற்சியான்னு கேட்காதீங்க. அவரு விதமா எங்கேயாச்சும் புச்சி கிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சஸை போட்டு ஃப்ரீ பண்ணிருந்தேன். அவ்வளவுதான். மணி 8:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். அம்மா பேசிக்கு டைரக்டா போயிட்டேன். அம்மாவையும் கையோட கூப்பிட்டுன்னு வீட்டு பக்கம் பார்த்து கிளம்பி வரப்ப எரிபொருளை சிறிதளவுக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஞாபகம், இரவு குளியில் குளிக்கணும். அதையும் குளிச்சு பிடிச்சிட்டு சாப்பிட போவோமா அப்படின்னு நினைக்கிறதுல அம்மா குரல் கூப்பிட்டனே போய் பார்த்தா சாப்பாடை செஞ்சு வச்சுட்டாங்க. சாரி தோசை. அவனை அப்படியே சாப்பிட்டேனே ஒரு மூவி வாட்சிங்க. வரட்டுமா மக்களே? தனிச்சிருங்க.